ரோஸ் உண்மையா சொல்றேன்ப்பா, உங்க என்ஜினியர் வீடு சூப்பரா கட்டிட்டாரு தெரியுமா? 6 மாசத்துல இவ்ளோ நல்லா வீடு கட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பண்டி அண்ணா, இந்த வீட்ல ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குடா. அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாரு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அங்க பாருங்க, இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. டே சிண்டு, என்னடா வேணும்னே எங்களை ஏதாவது பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்ல ரோஸ். நான் சும்மா சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஏணி எடுத்துட்டு வந்து போட்டு காமிக்கிறேன். என்ன பண்டி இவன் சும்மா சொல்லுவான்னு பார்த்தா உண்மையாவே அங்க பாரு, நம்ம வீட்ல போய் ஏணி எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கான் பண்டி. டேய் சிண்டு, எதுக்குடா இப்ப ஏணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? நான்சி அக்கா, பண்டி அண்ணா, நான் சும்மா சொல்றேன்னு தானே நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த என்ஜினியர் இவ்வளோ நல்லா வீட்டை கட்டினாருல்ல, ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாருண்ணா. அதால இப்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது. அது என்னன்னு வாயால சொல்றதை விட உங்களுக்கு நான் டெமோ காட்டினாதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க எல்லாரும் கீழேயே இருங்க, நான் மேல போய் காமிக்கிறேன். என்ன பண்டி இவன் உண்மையாவே ஏணிய போட்டு மேல ஏறிக்கிட்டு இருக்கா? டே சிண்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நின்னுட்டு? ஐயோ பண்டி அண்ணா, இங்க பாத்தீங்களா? ஏணி போட்டு மேல ஏறினா ஜன்னல் வழியாவே வீட்டுக்குள்ள போயிடலாம். ரோசக்கா, நீங்க வீட்டுக்குள்ள என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. அட ஆமா, நம்ம யாருமே இதை கவனிக்கவே இல்லையே ரோஸ். இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். சிண்டு சொன்ன மாதிரி இங்க முதல்ல நீங்க அந்த ஜன்னலுக்கு கிரில் போடுங்கப்பா. அப்படி இல்லாட்டி திருடன் எல்லாம் அந்த ஜன்னல் வழியா போயிருவான். நோ பண்டி, ஃபாரின்ல எல்லாம் இந்த மாதிரி கிரில் போட மாட்டோம். நாங்க வெறும் கிளாஸ் டோர் தான் போடுவோம். கிளாஸ் டோர் போனா அது வழியா யாரும் உள்ள போக முடியாது பண்டி. டோன்ட் வரி. ஐயோ ரோசக்கா, நம்ம ஊர்ல இருக்கிற திருடங்கள்லாம் கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ள போயிருவாங்கக்கா. எங்க வீட்டுல கூட ஒரு போயிட்டாங்கக்கா. ஏ ரோஸ், நீ முதல்ல உங்க அம்மா பாட்ட பேசி அதை ஃபிக்ஸ் பண்ணு. ஏ பண்டி, அவங்க அம்மா வர்றதுக்குள்ள வீட்டை கொஞ்சமாவது டெக்கரேட் பண்ணி வைக்கலாம் பண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீடு புனியார்ச்சனை ஸ்டார்ட் ஆயிடும்ல. ரோஸ், லில்லி, அந்த மாலையை எடுத்து கொடுங்கப்பா. வீட்டு மேல முதல்ல இந்த மாதிரி மாலையை தோரண மாதிரி போட்டுடலாம். எந்த மாதிரி போடலான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. பண்டி அண்ணா, பேசாம யூ மாதிரி போட்டுருங்கண்ணா. இப்படி யூ மாதிரி போட்டுட்டு அப்படிதான்ண்ணா. இப்ப சென்டர்ல இருக்கல, அதையும் தூக்கி மேல இந்த மாதிரி மாட்டிட்டீங்கன்னா டபிள்யூ மாதிரி ஆயிடும்ண்ணா. இதுதான்னா எப்பவுமே எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க. ஏ சிண்டு, வெயிட் பண்ணு. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கூட போடுவாங்க பண்டி. பேசாம இந்த மாதிரி போட்டுடலாமா? இங்க பாரு, இந்த மாதிரி போட்டா கூட நல்லா தான் இருக்கும். லெஃப்ட்ல ஒரு தோரணம், ரைட்ல ஒரு தோரணம். இல்ல நான்சி, அதை விட சிண்டு சொன்ன இந்த டபிள்யூவே பெட்டரா இருக்கு. இங்க பாரு, இந்த டபிள்யூ போடுறது தான் எல்லா வீட்லயும் கிரகப்பிரவேசத்துக்கு இப்படிதான் போடுவாங்க. இப்படியே போட்டு விட்டுடலாம். ஹே கிட்ஸ், நீங்க எல்லாரும் வெளியில டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாவ், உண்மையாவே நல்லா இருக்கே. சரி ரோஸ், எனக்கு பேங்க்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. நான் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா சப்போஸ் நான் வர்றதுக்கு முன்னாடி உள்ள உட்கார வைங்க. ரோஸ், நான் ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். பண்டி அண்ணா, ரோஸோட அம்மா நாளைக்கு தான் ஃபர்னிச்சர் வரும்னு சொன்னாங்க. அங்க பாருங்க, ஒரு பெரிய லாரி ஃபுல்லா ஃபர்னிச்சர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு காஸ்ட்லியான ஃபர்னிச்சர் நம்ம ரோசக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ரோசக்கா, இது உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கு? தம்பி, இந்த வீட்டுக்கு தான்ப்பா ஃபர்னிச்சர்ஸ் வந்திருக்கு. இறக்கி வைக்கிறக்கெல்லாம் ஆள் வரல, நீங்களே தான் இறக்கிக்கணும். ஐயோ நான்சி, என்ன நான்சி இது? அவங்க அம்மா இல்லாதப்ப வந்துருச்சு. அண்ணா, வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்துங்கண்ணா. நாங்க யாராவது இறக்கி வைக்கிறக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு பாக்குறோம். அண்ணா, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்திருங்கண்ணா. ஓகேண்ணா, அப்படியே நிறுத்துங்க, நாங்க கீழே இறங்கி வர்றோம். பண்டி அண்ணா, பேசாம ஒண்ணு பண்ணலாம்ண்ணா. நம்ம 2 பேரும் மேல இருந்து கீழே இறக்கி வச்சிடலாம். நான்சி அக்கா, லில்லி அக்கா எல்லாம் கீழே வாங்கிக்கிட்டோம். என்ன பண்டி இது? அவங்க அம்மா கிளியரா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு தானே வருதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க. நீங்க யாராவது இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களான்னு கேட்டுட்டு வரலாம்ல. நான் ஃபுல்லா கேட்டுட்டு வந்துட்டேன் நான்சி. இன்னைக்கு யாரும் இல்ல, லீவுங்கிறதுனால ஒன்னும் பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம தான் இவ்வளவு பேர் இருக்கோம்ல, எல்லாத்தையும் இறக்கி மட்டும் வச்சிடலாம். அவங்க அம்மா அதுக்குள்ள வந்துருவாங்கப்பா. அதுக்குள்ள ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரியா? ஐயோ அம்மா, அண்ணா சோஃபாவை தூக்க முடியலண்ணா. தூக்குனா கீழேயே விழுகிற மாதிரி இருக்குண்ணா. மை காட் கைஸ், நீங்களே எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பேசாம ட்ரக்கை அனுப்பிச்சிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் வர சொல்லிடலாம்ல. வாட் இஸ் திஸ் பண்டி அண்ட் சிண்டு? உங்களால எப்படி இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இறக்கி வைக்க முடியும்? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. பாருங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். நான் கீழே போறேண்ணா. ஐயோ அம்மா, இந்த ஃபர்னிச்சர் ஒரு வீட்டோடைய ஃபர்னிச்சர் மாதிரி தெரியலண்ணா. டிரைவர் அண்ணா, நாங்க எல்லா ஃபர்னிச்சர் கீழே இறக்கிட்டோம். நீங்க இப்ப வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்துட்டு கிளப்பிடலாண்ணா. பாத்துனா ஃபர்னிச்சர் எதையாவது இடிச்சிடாதீங்க. எல்லாம் பாக்குறதுக்கு காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி தெரியுது. வண்டி அண்ணா, இதுக்கு மேல எனக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்னு நினைச்சீங்க? என்னால கண்டிப்பா முடியாதுண்ணா. பண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க, ரோஸுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. இதை இப்படியே போட்டு வச்சா நல்லாவா இருக்கும். அட்லீஸ்ட் உள்ள எடுத்துட்டு போகலைன்னா பரவாயில்ல, வெளியிலேயே கொஞ்சம் நீட்டாவாத அரேஞ்ச் பண்ணி வைங்க பண்டி. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவாங்கப்பா. எல்லாம் பார்க்கறதுக்கு காஸ்ட்லியான ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி தெரியுது. நோ கைஸ், நீங்க ஏற்கனவே ட்ரக்ல இருந்து ஃபர்னிச்சர்ஸ் இறக்கி வச்சதே தேவையில்லாத வர்க் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். கண்டிப்பா நம்மளால இதை நகர்த்தவே முடியாது. மை காட்,
ரோஸ் நாங்க முடிஞ்ச வரைக்கும் நகர்த்துறோம்ப்பா. நாங்க ஒன்றும் பண்ணல. நீ நினைக்கிற மாதிரி நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு போக மாட்டோம். இங்க வெளியிலேயே இருந்தாலும் ஒரு ஓரமாவது போடலாம்ப்பா. இந்த வழியா நிறைய வண்டி எல்லாம் போகும்ல, ஏதாவது வந்து சத்தம் போடுவாங்க. அது மட்டும் இல்ல, போற போக்குல அப்படியே ஒரு இடி இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், எல்லாம் உடஞ்சு போயிரும். ரோசக்கா, என்னக்கா இது? எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் வர நேரம் ஆச்சு. உங்க அம்மாவை காணோம். எதுக்கும் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்கக்கா. அப்பாடா, ஒரு வழியா அரேஞ்ச் பண்ணியாச்சு ரோஸ். நல்ல வேலை, எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ணா, பேசாம இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் உள்ள போடாம வெளியிலயே போட்டுக்கலாம் ரோசக்கா. அக்கா, எனக்கு இந்த பிங்க் கலர் சோஃபா தான்க்கா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுலயே உட்காந்துக்குவேன். என்னை எந்திரிக்கவெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? ஐயோ அம்மா பண்டி, எனக்கே நல்ல பெண்டு கலண்டுச்சு. நான் அப்படியே இந்த சோஃபா மேலேயே படுத்துக்க போறேன். தயவு செஞ்சு என்னையும் சாயந்தரம் வரைக்கும் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பா, இது சோஃபாவா இல்ல பெட்டான்னு தெரியல. அப்படியே படுத்தது மாதிரியே தெரியல. வாவ், உண்மையாவே ரொம்ப சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டீங்க கைஸ். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் இருக்கு. சிண்டு நின்றுட்டு இருக்கிற சோஃபாவை மட்டும் ஒரு ஓரமா போடணும். அப்படி போட்டாதான் வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள போய் பார்க்க முடியும். அது வீட்டு வாசலுக்கு நேரா இருக்கு. அதை மட்டும் ஒண்ணு போட்டுடுறீங்களா? ஏ ரோஸ், அங்க பாரு, உங்க அம்மா வந்துட்டாங்க. மை காட், இங்கே என்ன நடந்திருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஹே கிட்ஸ், என்னது இது? ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு தானே வர்றதா சொன்னாங்க, இன்னைக்கே வந்து இறக்கிட்டாங்களா? மம்மி, நீங்க காரை பார்க் பண்ணிட்டு வாங்க மம்மி. என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மை காட், நான் இருக்கிறப்ப தான் இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் இறக்கணும்னு நினச்சேன். நான் இல்லாதப்பவே இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டாங்களே. இறக்கி வச்சவங்களுக்கு யாராவது பே பண்ணீங்களா? நீ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டல்ல? ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் தானே கேர்ஃபுல்லாக தானே இறக்கி வச்சாங்க. மம்மி, நீங்கள் நினைக்கிற மாதிரி லாரியில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் கொண்டு வந்து அவங்களே இறக்கி வைக்கல மம்மி. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்களே இறக்கிக்கணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் பண்டி, சிண்டு எல்லாரும் சேர்ந்து தான் இறக்குனாங்க. மை காட், நீ என்ன சொல்கிற ரோஸ்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸையும் கீழே இறக்கி வச்சாங்களா? என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. ஆண்டி, நாங்க என்ன ஒருத்தர் 2 பேரா இருக்கோம்? நாங்க தான் 10 பேர் இருக்கோம்ல, அதனால தான் ஆண்டி இறக்கி வச்சுட்டோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க, மோனாலிசா மாம், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏதாவது ஃபங்க்ஷனாக தான் வர்றீங்க, இல்லாட்டி உங்களை பார்க்கவே முடியல. சாரி ஜாஸ்மின், நாங்கள் எல்லாருமே பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து என்னால் இந்த பக்கம் வரவே முடியல. வாவ், எல்லாரும் இங்கே தான் இருக்காங்களா? வீடு கூட சூப்பராக கட்டியிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு. நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஏ நான்சி, என்னது இது? எங்க அம்மாவையும் காணோம், உங்க அம்மாவையும் காணோம். அங்க பாரு பண்டி, எங்க அம்மா போய் உங்க அம்மாவையும் கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, என்னம்மா இது இவ்வளோ லேட்டா வர்றீங்க? ஓ, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? அட ரோஸ், அம்மா எங்க? வாங்க நான்சி மாம், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஒரே ஸ்ட்ரீட்ல இருக்கோன்னு தான் பேரு, பட் உங்களை பார்த்தே 6 months கிட்ட ஆச்சு. நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்லேயே தான் இருக்கோம். பாவம், நீங்கள் தான் காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வர்றீங்க. வீடு ரொம்ப நல்ல லட்சணமாக அம்சமாக கட்டியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் நான்சி மாம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. அட என்னம்மா இது, வேலைக்கும் போகிறீங்க, வீட்டு வேலையும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. எங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வீடு நல்லா கட்டியிருக்கீங்க. 6 மாதத்தில் உங்கள் என்ஜினியர் சூப்பராக கட்டிகிட்டா இருப்போங்க. நான் கூட இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் பண்டி மாம். ஏற்கனவே பண்டி பண்ணிட்டு இருக்கிற ஹெல்ப்பே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் வேற இப்படி சொல்கிறீங்களே. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வந்து உட்காருங்க வாங்க, இல்லாட்டி வீட்டுக்குள்ளே போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வந்துருங்க போங்க. வீட்டை தானே நான் தான் கட்டுறப்பவே நல்லா பார்த்துட்டேனே. அக்கா, ஃபர்னிச்சர் எல்லாம் இப்போதாங்க்கா வந்து இறங்குச்சு. ஒவ்வொன்றும் 1 லட்சம் வரும் போல இருக்குக்கா. ஃபர்னிச்சர் ரேட்டே கிட்டத்தட்ட 20-30 லட்சம் வரும் போல இருக்கு. எல்லாம் பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியலக்கா. வெளிநாட்டிலிருந்து வாங்கியிருப்பாங்க போல தெரியுது. ஆமாமாளா, இவங்க ஏற்கனவே ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் தானே இருந்தாங்க. அங்கேருந்து ஏதோ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சதா என்கிட்ட நேற்று தான் சொன்னாங்க. நானும் ஒரு வீட்டை கட்டணும்னு 6 மாதமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. லோனு கலைஞ்சு எனக்கு கால் வலிச்சு போச்சு. வீடு கட்டுற ஆசையே போச்சுக்கா. வீடு கட்டணும்னு ஆசை இருந்தா இவங்கள மாதிரி கையில் பணத்தை வச்சுட்டு கட்டணுமாளா? இந்த லோனெல்லாம் வாங்கி கட்டினா சுத்தமாக சரிப்பட்டு வராது. இவங்க பாத்தியா, கையில் பணத்தை வச்சுட்டு 6 மாதத்தில் கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் மோனாலிசாவுடைய மாம் தானே? மோனாலிசா இப்போ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க? அவங்கள ஸ்கூல் மாற்றிட்டீங்களா? எஸ் ஹேமா, அவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஸ்கூல் மாற்றிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க 12ங்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அது இதுன்னு அவங்களுக்கு ரொம்ப டைமே கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் அவங்கள கூட்டிகிட்டு வரல. நான்சி மாம், பண்டி மாம், உங்கள் எல்லாத்துக்குமே நான் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக லஞ்ச் வரைக்கும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். டைம் ஆச்சு அது இதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போனீங்க, அப்புறம் எனக்கு கண்டிப்பாக கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. ரோஸ் டேட் கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். ஏங்கா, உங்கள் வீட்டை கட்டுறக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. அதே அளவுக்கு வீட்டு இவங்க எப்படிக்கா 6 மாதத்தில் கட்டி முடிச்சாங்க? என்ன மரம், என்ன சிமெண்ட்டு, என்ன செங்கல் போட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டிங்களாக்கா? கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்கக்கா.
ஜாஸ்மின், நீங்கள் வீடு கட்டுறக்கு வுட்டெல்லாம் என்ன யூஸ் பண்ணீங்க? பர்மா தேக்கா இல்லை என்ன தேக்கு? எப்படி 6 மாதத்தில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி முடிக்க முடியும்? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற நிறையா மெட்டீரியல்ஸ் ரெடிமேடாக கிடைக்கிறது தான். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஏங்கா, இந்த இன்டீரியருக்கெல்லாம் ரொம்ப செலவாயிருக்கும் போல தெரியுது. என்னக்கா, ஒரு 2-3 லட்ச ரூபா ஆயிருக்குமாக்கா? இதெல்லாம் யாரை வச்சுக்கா பண்ணினீங்க? அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க. அடுத்த மாதம் நானும் ஒரு வீடு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பாக தரேன் நான்சி மாம். இன்டீரியர் ஒர்க்குக்கு மட்டும் மொத்தமாக 75 லேக்ஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. என்னக்கா இது 75 லேக்ஸ்னா 75 லட்சமா? ஏங்கா, வீடு கட்டுறக்கே நான் பட்ஜெட் 20 லட்ச ரூபா தான் போட்டு வச்சுருக்கேன். இவங்க இன்டீரியருக்கு மட்டும் 75 லட்ச ரூபா சொன்னால் நான் எங்கே போகிறது? அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் எனக்கு வேண்டாம்மா. ஆண்டி, அவங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமாக 2.5 கோடி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்டீரியர் ஒர்க்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3.25 கோடி